அம்மா, இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குமா, காசு கொடுமா. என்கிட்ட ஏதுடா காசு? வாடகை பணமும் தீந்து போச்சு. மாசம் மாசம் ரோஹிணி கொஞ்சம் பணம் கொடுப்பா. இந்த மாசம் அதுவும் வரல. நீ ரோஹிணிட்டே கேட்டுக்க. இல்லம்மா, எல்லா தடவையும் அவகிட்ட கேட்டுட்டு இருக்க முடியுமா? உன் கையால வாங்கினதாமா எனக்கு சென்டிமெண்டா ஒர்க் அவுட் ஆகும். ஆமா, பெரிய சென்டிமெண்ட். நான் மட்டும்தான் உனக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 1 ரூபாயாவது நீ சம்பாதிச்சு எனக்கு கொடுத்துருக்கியா? இந்த வேலை கண்டிப்பா கிடைச்சிருமா. அப்புறம் நீ எவ்வளவு கேட்டாலும் நான் தரமா. இப்ப மட்டும் கொடுமா. இப்ப என்கிட்ட இல்லடா. இல்ல, முத்து அப்பா கிட்ட பணம் கொடுத்தான்லம்மா. அப்பா எப்படி உங்ககிட்ட தானே கொடுத்துருப்பாரு. எப்பவும் அந்த மனுஷன் என்கிட்ட தான் கொடுப்பாரு. இந்த தடவை அவரே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எங்க வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. என்னம்மா நீ எப்படி சொல்ற? இருந்தா தரமாட்டேனடா. நீ ரோஹிணிட்டே போய் வாங்கிக்க. மீனா வேற கடையில போய் உக்காந்துருக்கா. வீட்டுல பாதி வேலையை நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. போ. விஜயா, விஜயா, விஜயா. இங்க தாங்க இருக்கேன். டிஃபன் தானே, வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம் சாப்பிடலாம். என் பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்தியா? காசா? நான் எதுவும் எடுக்கலையே. நல்லா யோசனை பண்ணி பாரு, செலவுக்குன்னு ஏதாவது எடுத்தியான்னு. அதான் செலவுக்கு மத்தவங்க எல்லாம் கொடுக்கறாங்களே, நான் எதுவும் எடுக்கலீங்க. புடியா? வேற எங்க வச்ச? என்னதுங்க? இல்ல, பாக்கெட்ல ஒரு 300 ரூபாய் பணத்தை வச்சிருந்தா, அதை காணாதான் கேக்குறேன். பணத்தை காணுமா?